கடந்த 10 ஆண்டுகள்ல எத்தனையோ முறை மழை பெஞ்சு வெள்ளம் வந்து இயற்கை சீற்றங்கள்லாம் வந்திருக்கு. ஆனா இந்த ஒவ்வொரு வாட்டியும் புயல் மழைன்னு மக்களோடு மக்களா சேர்ந்து நாமளும் சந்திச்சோம். இதுக்கெல்லாம் ஒன்றிய அரசு நம்ம கேட்டிருக்க நிதியை கொடுத்துருக்காங்களா? சமீபத்தில் கடந்த 3 வருஷத்துல மட்டும் 3 புயல், மிக்ஜாம், ஃபெங்கல், திட்டுவா இழப்பீடு தொகை 50,000 கோடி கேட்டோம். இது வரைக்கும் ஒரு பைசா கூட ஒன்றிய அரசு கொடுக்கல. அதுக்கு மாற என்ன பண்ணாங்க? ஸ்டேட் டிசாஸ்டர் தெரியுதா? புகை வருதா? தள்ளிடுங்க, தள்ளி. எஸ்டிஆர்எஃப் ஃபண்ட்ல இருந்து ரொம்ப கம்மியான நிதியை ஒன்றிய அரசு கொடுத்திருக்கு. நிதியும் தரல, மக்களை பார்க்கறதுக்கும் களத்துக்கு வரல. மக்களோட மக்கள் என்னது யாரு? திமுக உடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள். நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு களத்தில் இருந்தார். சென்னை மக்கள் கஷ்டத்தில் இருந்தப்போ எலெக்ஷன் வந்ததும் மோடி வராரு. சென்னை மக்கள் கஷ்டத்தில் இருக்கும் போது மோடி வந்தாரா? தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் கொடுத்தாரா? சென்னைக்கு மெட்ரோ திட்டத்துடைய அடுத்த கட்ட பணிகளுக்கு இன்னைக்கு 10,000 கோடி கேட்கிறோம். ஒன்றிய அரசு தரணும், கொடுக்கறாங்களா? ஒன்றிய அரசு அதை கொடுக்கல. இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்கின்ற சென்னையை இன்னைக்கு ஒன்றிய அரசு பழிவாங்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் எடுத்து கேட்க வேண்டிய யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர். கேட்பாரா? கேட்க மாட்டார். ஏன்னா அவர் தான் இன்னைக்கு மோடியுடைய நம்பர் 1 அடிமை.